நடிகர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 27 விதமான பாயிண்ட்ஸை வந்து அலிகேஷனா வச்சிருக்காங்க. இதான் விஜய்கிட்ட இருந்து எனக்கு நான் பிரியறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த அவங்க ஃபைல் பண்ண அந்த கேஸ் ஃபைல் வந்து இப்ப சோசியல் மீடியா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் விஜய் மேல வச்சிருக்காங்க, அது என்னென்ன, எந்தெந்த பிரிவின் கீழே அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ. தமிழ் சினிமாவை சேர்ந்த முன்னணி கதாநாயகர்கள் அவரால் தான் தளபதி விஜய். இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. இப்ப இவரோட கடைசி படமான ஜனநாயகனுக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்க போறது இல்ல, சினிமா இதோட குவிட் பண்றேன், இதுக்கப்புறம் அரசியலுக்கு தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி 2024 தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அரசியல் வேலைகளை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷமாவே அவங்க மேல வந்து வச்ச ஒரு சோசியல் மீடியால அவங்க மேல வந்த ஒரு கிசு என்ன அப்படின்னா, விஜயையும் ஒரு நடிகையையும் கம்பேர் பண்ணி நிறைய மீம்ஸ் எல்லாம் நிறைய இது சர்க்குலேட் ஆச்சு. அவங்க போடுற ஸ்டோரியில பாக்குற ஒரு இதை இது பண்ணி இவர் இருக்கிறதையும் காமிச்சு ரவுண்ட் பண்ணி காமிச்சு 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீகோட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய கிசு மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இந்த விஷயங்கள் வந்து இது வந்து எப்பவுமே எல்லா ஒரு நடிகருக்கு மேலேயும் வர்றதுதான். தமிழ் சினிமால வந்து கிசு இல்லாத நடிகர் அப்படின்னா விரல் விட்டு எண்ணிடலாம். சில பேர் மட்டும் தான் இருக்காங்க அந்த மாதிரி எந்த வேலையும் வச்சுக்காதால். மற்றபடி எல்லாரோடையுமே கம்பேர் பண்ணி போடுறது வந்து அந்த ஒரு வாசகர்களோட ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவும் மீடியா போடுற தீனின்னு கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இது எல்லாருமே நடக்கிறது தான் பொதுவா. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜயும் சங்கீதா அவர்களும் தனித்தனியா இருக்கிறாங்க. என்ன சொன்னா இப்போ வந்து இந்த அளவு அந்த நாள சொல்றேன். விஜயும் சங்கீதா அவங்களும் தனித்தனியா இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இல்ல, அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கு. அதனால தான் விஜய் அவங்க வந்து அவரோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து சங்கீதாவை கூட்டு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அது எல்லாத்துக்குமே ஆமா அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா அவங்களே சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க கோர்ட்ல. அது என்ன அப்படின்னா, எனக்கும் விஜய்க்கும் நான் ஒரு யூகே சிட்டிசன். நான் வந்து இங்கிலாந்துல பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். எனக்கும் விஜய்க்கும் யூகேல 1998 ஜூலை 10ஆம் தேதி ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சுச்சு. அப்புறம் 1999 ஆகஸ்ட் 25 எக்மோர்ல இருக்கக்கூடிய ராஜா முத்தையா மகல்ல எங்களோட திருமணம் வந்து இந்து சடங்கு முறைப்படி ப்ராப்பரா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்க சாலிகிராமத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருந்தோம். அப்புறம் அடையாறுல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு மாறணும். எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஜாசன் சஞ்சய், திவ்ய சஷா 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. எங்களோட மேரேஜ் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா மன நிம்மதியா போய்ட்டு இருந்துச்சு. அடிக்கடி நாங்க இங்கிலாந்துக்கு போறது, ட்ரிப்பு போறது, அவரோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது, சினிமா ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது, ஏதாவது ஒரு கல்யாணம், ஏதாவது ஒரு ஃபேமிலி கேதரிங்ஸ்ல கலந்துக்கிறதுன்னு சொல்லி நாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து 2021 ஏப்ரல் மாசம் இந்த எல்லாமே அவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா? 2021 ஏப்ரல் மாசம் விஜய் அவங்க வந்து ஒரு நடிகை கூட வந்து திருமணத்துக்கு மீறிய உறவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இதை பத்தி நான் அவங்ககிட்ட பேசி இதெல்லாம் இப்படி இதை பத்தி அவங்ககிட்ட பேசி இது பண்ணப்ப விஜய் அவங்க வந்து இனிமே நான் பண்ண மாட்டேன், அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா திரும்பவும் அதே தப்பதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால 2021, 22 அந்த காலகட்டத்துல ரெண்டு சைட்ல இருந்துமே நாங்க வந்து சுமூகமா போறதுக்கான இதை ஏற்பாடு ட்ரை பண்ணோம். அது எந்த இடத்துலயுமே சுமூகமா போகல. அப்படிங்கிறப்ப நான் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் வந்து விஜய்கிட்ட இருந்து நான் வந்து விலகியே இருக்க சூழ்நிலை வந்துச்சு. என்னைய வந்து ஒரு எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்குமான அந்த உறவே இல்லை. நாங்க வந்து தனித்தனியா இருக்கிற மாதிரி தானே வீட்டுக்குள்ளே அப்படிதான் இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னைய வந்து தனியா ஒரு வீட்டுக்கு போறதுக்காக இது பண்ண மாதிரி இருந்துச்சு. நானும் தனியா வீட்டுக்கு போயிட்டேன். எக்கனாமிக்கலாவும் சரி, என்னோட ஃப்ரீடமாவும் சரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க விஜய் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க. என்னைய வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. நான் வந்து நானாவே இல்லை, ரொம்ப இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நேரத்துல வந்து அந்த நடிகை வந்து விஜய் கூட இருக்கிற அவங்க அவங்க 2 பேரும் ஒன்னா டூர் போறது, ஒன்னா ட்ரிப்பு போறது, ஒன்னா பார்ட்டி பண்றது, அந்த மாதிரியான அவங்க 2 பேரும் பிரைவேட்டா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால ஷேர் பண்ணது எனக்கும் என் குழந்தைகளுக்கும் வந்து மனவேதனையும் சொசைட்டி மத்தியில ஒரு ஒரு எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 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 அவமரியாதையாவும் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இதனாலதான் நான் வந்து விஜய் விட்டு விலக நினைக்கிறேன். இது எனக்கு வந்து விஜய் கூட அதாவது விஜய் கூட நீ சேர்ந்து வாழ்றதுக்கான வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட மென்ஷன் பண்றாங்க. பியாண்ட் த ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் இது பண்றாங்க. அதற்காக சொல்றேன், இனிமே சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது கவுன்சிலிங் கொடுக்கறது, இனிமே கொஞ்ச நாள் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்களே கோர்ட்ல. எப்பவுமே கோர்ட்ல எடுத்த உடனே போன உடனே நீங்க 2 பேரும் சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட மாட்டாங்க. கோர்ட்ல ஒரு கேஸ் போகுது, ஒரு டிவோர்ஸ் கேஸ் போகுது அப்படின்னா எடுத்த உடனே ஓகே போயிட்டீங்களா,
கையெழுத்த போட்டு முடிச்சு அனுப்பிட மாட்டாங்க. அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்களா, இவங்க அதை தெளிவா சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. எங்க 2 பேரோட லைஃப் இனிமே சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் 5 பிரிவின் கீழ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அப்படின்னா, சிறப்பு சிறப்பு திருமண சட்டம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 படி 27ல 1A, 27ல 1B, 27ல 1D, அப்புறம் 36, 37 இதெல்லாம் என்னன்னா அப்படின்னா 27ல 1A அப்படின்னா கணவன் அல்லது மனைவி திருமணத்திற்கு அப்புறம் கணவன் அல்லது மனைவி திருமணத்திற்கு அப்புறம் ஏதாவது ஒரு இல்லீகல் அஃபேர்ல ஏதாவது ஒரு திருமணத்துக்கு மீறிய உறவுல இருந்தாங்க அப்படின்னா அது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி 27 1A. 27ல 1B என்ன அப்படின்னா அதனால வந்து அவங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 27ல 1Bங்கிறது கணவனும் மனைவி எந்தவித காரணமும் இல்லாம 2 வருஷத்துக்கு 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. ஊர் உலகத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி தான். ஆனா மனதளவுல அவங்க 2 எந்த இடத்தையும் சேர்ந்து இல்லாம தனித்தனியா இருக்கிறாங்க, எந்தவித காரணமும் எல்லாம் 2 ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அது 27 1B. 27 1D அப்படின்னா ஒருத்தர் பண்ற சில சில தவறான செயல்னால இன்னொருத்தர் வந்து மனதளவுலோ அல்லது உடல் அளவுலோ காயப்படுறது, அந்த மாதிரியான ஒரு ஆக்ட் இருக்கு 27 1D. 36 37D 37 என்ன அப்படின்னா இந்த 36ங்கிறது ஆர்டிகல் 36 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வாய்தா நடக்குதுல, இந்த கோர்ட்ல வாய்தா நீ எவ்வளவு நாள் போகும் தெரியல, நீ எவ்வளவு இதுக்கு இது 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 போகும் தெரியல, இந்த இந்த தொகையுமே விஜய் அவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் 37 அப்படி என்னது அப்படின்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, என்னோட வாழ்வாதாரத்தை சேர்த்து எங்க 3 பேருக்கும் விஜயோட இப்போ விஜயோட வருமானம், அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களால எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும் அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கோர்ட்டே எங்களுக்கு வந்து எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு சிங்கிள் பேமெண்டாவோ ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணும். அது வந்து ஒரு சிங்கிள் பேமெண்டா கொடுத்தாலும் ஓகே, இல்ல மாசம் மாசம் ஒரு தொகையா எனக்கு எங்களுக்கு கொடுக்கணும், எங்களோட வாழ்வாதாரம் என் பிள்ளைகளோட படிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்றாங்க. இதான் அந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. இந்த 27 விதமான விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த இடத்துலயுமே அந்த நடிகை யாரு அப்படிங்கிற பேரை அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. தேவைப்பட்டா இனி 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 வரப்ப சப்போஸ் கோர்ட் வந்து அந்த யாரு அவங்க என்ன இன்னும் டீட்டெயிலா கேட்கிற பட்சத்துல அந்த நடிகையோட பேரை நான் கொடுக்க தயார். இப்போதைக்கு ஏன் நான் ஷேர் பண்ணல அப்படின்னா ஒரு பப்ளிசிட்டியாவோ ஒரு விளம்பரமா இது ஒரு விளம்பரமாயிடக்கூடாது, இது வந்து அவங்களையுமே பாதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான இன்னொன்னு என்னோட குடும்பத்தோட மன நிம்மதி போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு இதான் நான் சொல்றேன். அப்படி தேவைப்பட்டா நான் வந்து அந்த நடிகையோட பேரையும் நான் மென்ஷன் பண்ண தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 2-3 தடவை நாங்க சமரசத்துக்கு நாங்க ட்ரை பண்ணோம். இப்போ லாஸ்ட் இயர் 2025 நவம்பர் 9ஆம் தேதி கூட நாங்க 2 தரப்புல இருந்து நாங்க பேசி இது பண்ணோம். அதுவுமே எந்த இடத்துலயுமே ஒரு ஒரு தீர்வு எட்டப்படலை. அதனால நாங்க வந்து இதை விட்டு இது பண்றோம். எந்த இடத்துலயுமே திரும்ப இணைந்து வாழ்றதுக்கான வழி இல்லை அப்படிங்கிறத மட்டும் அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. கோர்ட் சைட்ல இருந்து செங்கல்பட்டு மாவட்ட கோர்ட்ல இருந்து இந்த வழக்கு வந்து ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்குதான் ஒண்ணு விஜய் வந்து அதுல கலந்துக்கலாம், இல்ல விஜய் தரப்புல இருந்து வக்கீல் வந்து அந்த கேஸ்ல இது பண்ணலாம். இதுதான் விஷயம், இதனாலதான் அவங்க பிரிஞ்சிருக்கேன், இதான் எங்க 2 பேத்துக்குமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா விஜய் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப ஏப்ரல் 21 அப்படின்னா மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் அவங்க எந்த ஆடியோ லான்ச்லயுமே அவங்க கலந்துக்கல, அதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. இதுதான் அவங்க இது பண்ணது. இதுல வந்து விஜய் அவங்க கரெக்ட், சங்கீதா அவங்க தப்பு அப்படின்னும், இல்ல சங்கீதா தான் கரெக்ட், விஜய் வந்து தப்பு, விஜய் வந்து கேரக்டர் வைஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே நான் எடுக்கல. எனக்கு தேவையில்லை. இது எதுக்கு சொல்றேன், அப்ப எதுக்கு நீ சொல்ற அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கு. சும்மா பொதுவா விஜயும் சங்கீதாவும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க, அது என்ன காரணம் ஏன் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறப்ப மேபி கிளியரா தெரியும் நினைக்கிறேன். இதான் காரணம், இதனால அவங்க இந்த விஷயங்கள் கேட்டிருக்காங்க, இந்த பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.